ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா உமன்ஸுக்கும் இங்கிலாந்து உமன்ஸுக்குமான ஓடிஐ மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயர் ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், சிவிசி ஆப்ஷன் ரிஸ்க்காக யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம், ரொட்டேஷன் வைஸ் எந்தெந்த பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூவோட ப்ராக்ரஸ் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு, இங்கே பிச் ரிப்போர்ட் எப்படி இது பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். டோட்டலாக 3 மேட்சஸ் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க உமன்ஸ் மேட்சஸில். ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 1ம், செகண்ட் வின் பண்ணவங்க 2ம் பண்ணியிருக்காங்க. பிலோ 200க்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸும், ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 252 299 1 டைம் பண்ணியிருக்காங்க. அது 282 வரைக்கும் அடித்தாங்க. அதே இதை வந்து 279 வரைக்கும் கிட்டத்தட்ட இங்கிலாண்டும் சேஸ் பண்ணி அந்த மேட்ச் ஆனால் லாஸ் ஆயிட்டாங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் வந்து மெயினான ஒரு விஷயம். இந்த மேட்ச் ஸ்டார்டிங் இப்போ கண்டிப்பாக அதுபடி தான் இது ரொம்ப லோ ஸ்கோருக்கும் போகுமா இல்லை எப்படிங்கிறது பார்க்கணும். அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த இங்கே ஒரு மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா உமனும் இங்கிலாந்து உமனும் ஆடும்போது 282 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அலெக்ஸ் பெரி வந்து அந்த மேட்ச்ல வந்து பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேசிங்கில் வந்து இவங்களும் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, ஸ்கைவரும் பண்ணியிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை வச்சு ஆஸ்திரேலியா உமன்ஸ் வந்து இவங்களை கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்ததுனால லாஸ்ட் வரைக்கும் போய் இப்போ இது பண்ணாலும் லாஸ்ட்டில் வந்து லாஸ் ஆயிட்டாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கும்போது இங்கிலாந்து உமன்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 38 ஓவர்ஸ் வரைக்கும் போய் தான் அவங்களால பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேசர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க, இங்கிலாந்துக்காரங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க டப்புன்னு விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் அந்தந்த மாதிரி ஒர்க் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்கு இதே வீடியோவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் வருஷம் நடந்த மேட்ச்னால ரீசன்ட் பிச் ரிப்போர்ட் வந்து மஸ்ட். பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து 16 விக்கெட்டும் ஃபேசர்ஸ்க்கு 22 விக்கெட் கிடைச்சிருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் 5 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 11 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஃபேசர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இங்க நல்லா கிடைச்சிருக்கு. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேசர்ஸ் வந்து டாமினேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பொறுத்தவரை இவங்க 74ல 40யும் அவங்க 74ல 34ம் வின் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் ஈக்குவல் காம்படிஷன் தான் போயிருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து நல்ல காம்படிஷன் இதாகவே போகும். இந்தியன் உமன்ஸ்ல பார்த்தீங்கன்னா T20ல விளையாண்ட பாதி பேர் விளையாடுவாங்க. அதில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மட்டும் மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேபி ராட்ரிகஸ்க்கு பதிலாக ஹைச்டியோல உள்ள வரலாம், இல்லை ஸ்னேகாரானாக்கு பதிலாக மேபி அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பாசிபிள் லெவன்லையும் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும். பேட்டிங் ஆர்டர் வந்து டாப் ஆர்டரில் உள்ளவங்கள கண்டிப்பாக ஒன்று மாற்றுவாங்க. மேபி அவங்க ஆர்டர் பேட்டிங்லையும் மாறும். ஸோ இதுலேருந்து 1 or 2 பிளேயர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா உமன்ஸுக்கும் இங்கிலாந்து உமன்ஸுக்குமான இந்த ஓடிஐ மேட்ச்சு ஸ்டார்ட் இதாகிடுச்சு. இந்த மேட்சோடைய இது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வென்யூ ப்ராக்ரஸ் வந்து எந்த பிளேயர்ஸுக்கும் கிடையாது. இங்கிலாந்து எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 2-3 பிளேயர்ஸ்க்கு தான் இருக்காங்க. இப்போ இதில் வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நல்லாவே வச்சுருக்காங்க. இங்கிலாந்துக்கு கொஞ்சம் இந்த வென்யூவை பொறுத்தவரை அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. இந்தியன் ஸ்பின்னர்ஸை வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டு, இந்த பிச்சை பொறுத்தவரை ஃபாஸ்ட்டு ப்ளஸ் ஸ்பின்னு ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். மேக்ஸிமம் இந்தியா வந்து சேஸிங் பண்ணாங்கன்னா, சாரி செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா கண்டிப்பாக ஸ்பின் அட்டாக் ரொம்ப இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு வந்து நல்லாவே டேன் ஆயிரும் பால். அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்த பிச்சோட கண்டிஷன் இருந்திருக்கு. ஆனால் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப வருஷமாக பெரிய அளவுக்கான மேட்ச் வந்து இங்கே நடக்கலை. லாஸ்ட்டாக நடந்த உமன்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க ஸ்கைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரன்னுக்கு மேலே இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் லாஸ்ட்டில் ஒரு 3 ரன்ஸ் வித்தியாசத்தில் லாஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாமி பெர்மண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரன் இங்கே அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எக்லிஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டும், பெல் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் தான் செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டில் கார்ட்னரும் அல்னா கிங்கும் தான் ஃபுல்லாக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் பவர் பிளேயில் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட் ஆனாலும் போக போக ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகுது. அதை வச்சு தான் விக்கெட்டை எடுத்திருக்கிறாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளே பொறுத்தவரை மேக்ஸிமம்
அந்த ஃபாஸ்ட் பவுலிங்கில் அந்த இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்கில் கண்டிப்பாக இப்போ இந்தியா பிடிக்கிறாங்கனாலே ஒரு எப்படியும் ஒரு விக்கெட்டாவது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இங்கிலாந்துக்கும் இருக்கும். சேசிங்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்கன்னா பவர் பிளேயில் ஒரு விக்கெட்டாவது பேலன்ஸ் கண்டிஷனில் போகிறதுனால 1 இல்லைனா 2 விக்கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தக்கனமான டாப் ஆர்டர் பிளேயர் ஒரு பிளேயரை லீவ் பண்ணி போகலாம். இப்போது நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இந்த இதில் வந்து லோ பிக் கேட்டகரியில் எந்தெந்த பிளேயர் வருவாங்க, எந்தெந்த பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதில் லைனப்பு ஃபஸ்ட்டு மேட்ச்னால கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்குற லைனப்பை மீறி சில பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு தக்கனமான ஆப்பர்ச்சுனிட்டி பிளேயரோடைய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேட்டகரி பொறுத்தவரை ஸ்கைவர் உள்ளே இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்கைவர் கேப்டனா இல்லை பெமண்ட் கேப்டனாங்கிறது மேட்ச் ஆரம்பிக்கும் போது தான் தெரியும். மேக்ஸிமம் ஸ்கைவர் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்கைவர் பவுலிங் ஆப்ஷன் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் அவங்க பேட்டிங் தான் பண்ணுவாங்க. பேட்டராக நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் அவங்கள ட்ரை பண்ணலாம். ஒரு 100 ரன் அடிச்சிருக்காங்க. சேசின் அவங்களுக்கு இந்த கிரவுண்டில் நல்லாவே வந்திருக்கு. பொதுவாக சேசின் பண்ணாலும் நல்லா பண்ணிடுவாங்க. சேசின் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஒரு சிவிசி வரைக்கும் வரலாம். ஒரு இன்ஜுரியிலேருந்து வர்றாங்க. ஆனாலும் அவங்களால ஒரு ட்ரீம் டீமாவது சேசின் பண்ணால் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நீங்கள் ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரீம் டீமில் வர்றதுக்கு தான் வந்திருக்காங்க. ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே இந்த கேட்டகரியில் தான் இருக்குது. ஒன்று மந்தனா இருக்கிறாங்க, ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்கைவர் தான். அடுத்த கையில் இருக்கிறது மந்தனா இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து இவங்க ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேசின் பண்ணால் சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி எக்லிஸ்டோன் பொறுத்தவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் அவங்க வந்து இங்கே விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் பிச் கண்டிஷனில் எடுக்க முடியுது. ஸோ எக்லிஸ்டோன் பொறுத்தவரை கண்டிப்பாக இங்கே எப்படியும் ஒரு ட்ரீம் டீம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மந்தனா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சேசின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் வந்து அந்த இடத்துல வந்துடுவாங்க. மந்தனாவும் இந்த கிரவுண்டில் ஒரு 60 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் சேஃபாக எடுத்திங்கன்னா இந்த 3 பிக்கும் ட்ரீம் டீமுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ரிஸ்க்காக நீங்கள் லீவ் பண்ணணும்னா இந்த ஸ்கைவர் எக்லிஸ்டோனில் இருந்து யாரையாவது லீவ் பண்ணுங்கள். மந்தனா ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ இந்த கிரவுண்டில் பார்க்கும்போது டாமி இந்த பெமண்டோடைய இது அவங்க கேப்டன்ஷிப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லா விளாட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு இதுலையாவது சி இல்லைனா விசி கண்டிப்பாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. டாப் ஆர்டரில் வருவாங்க. அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஸோ அவங்க மஸ்ட் பிக்கு. கண்டிப்பாக ஜோனஸ் பெமௌண்ட்டில் ஒருத்தங்க கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. அதுவும் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 2 பேரில் ஒருத்தங்களை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்பெல் பொறுத்தவரை இங்கே நல்லாவே பவுலிங் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்னா நீங்கள் எல்பெல்லில் மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக ட்ரீமில் எடுக்கலாம். அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இப்போ சப்போஸ் மந்தனா எல்லோரும் நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வர ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னருக்கு தான் விக்கெட் கிடைக்கும். அந்த மாதிரி வேறு ஆளை எடுக்கணும்னா அடுத்த கேட்டகரியில் சொல்லுதேன். இல்லைனா சேஃப் பிக்காக எல்பில்லையே நீங்கள் ட்ரை பண்ணலாம். தீப்தி சர்மா பொறுத்தவரை கண்டிப்பாக 10 ஓவர் போட்டுருவாங்க. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்னா நீங்கள் தீப்தி சர்மாவை லீவே பண்ணக்கூடாது. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து மேக்ஸிமம் 2 பேர் ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. கண்டிப்பாக 2 பேர் உறுதியாக வந்துடுவாங்க. நீங்கள் சேஃபாக எடுக்கிறதா இருந்தால் தீப்தி சர்மாவையும் இந்த மேட்சை பொறுத்தவரை பெமண்ட்டையும் எடுக்கிறது பெட்டர் சாய்ஸு. எல்பெல்லில் ரொட்டேஷன் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் எல்பெல்லு ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் வேணால் அதுக்கு பதிலாக வேறு பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பி ராவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் பண்ணுறவங்க. கண்டிப்பாக ஒரு 2 to 3 ஓவர் பவுலிங்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மேட்சுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க பெரிய அளவுக்கு இவங்க கூட பெருசாக பண்ணது பேட்டிங் அதாவது ப்ளே பண்ணது இல்லை. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இருந்து நீங்கள் ஒரு தீப்தி சர்மாவுக்கு பதிலாக இவங்களை எடுக்கிறதா இருந்தால் பேட்டிங் ப்ளஸ் ஒரு 3 ஓவர் பவுலிங்கும் போடுவாங்க. ஸோ அவங்கள
ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மஸ்ட்டாக எடுக்கிற 2 பிக்கு யாருன்னா ஹைச்கரும் சீடினும் தான். இப்போ ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா சீடின் கண்டிப்பாக ட்ரீம் டீம் இந்த மேட்ச் வந்துடுவாங்க. செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா அது வீசி அளவுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த பிச்சை பொறுத்தவரை. அதே மாதிரி ஹைச்கர் பொறுத்தவரை இவங்க ரொம்ப லோவாக இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பெரிய அளவுக்கு இல்லாதனால லோ பர்சன்டேஜில் இருக்காங்க. நீங்கள் இந்த 2 பேரில் இருந்து கண்டிப்பான ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. அப்படி 2 பேரும் வர்றதா இருந்தால் ஹைச்கர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துடுவாங்க. மேக்ஸிமம் 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த டோமி பெமண்ட் வந்து எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஜோனஸை கூட லீவ் பண்ணிவிட்டு ரிச்சா கோஷையே இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 6 பேரில் இருந்து 3 பேர் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. 4 பேர் எடுத்தால் சேஃப் பிக்காக நீங்கள் எஸ்எலுக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். இதில் எடுக்க வேண்டிய 2 லோ பிக் இவங்க 2 பேரும் தான். சப்போஸ் ராட்ரிகஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டீமில் எடுக்கலாம். அப்படி அவங்க அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுவாங்கன்னா எந்த பிளேயர் வருவாங்கன்னு நான் அடுத்த கேட்டகரி போகிறப்போ நான் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு எந்தெந்த பிளேயருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கே கிராஸுங்கிறவங்க இந்தியா கூட நல்லா போட்டிருக்காங்க. இந்த வென்யூ அவங்களுக்கு செட் ஆகும். லோ பிக்கில் இருக்காங்க. ஒரு 8 to 10 ஓவருக்குள்ளே போடுவாங்க. ராதா யாதவ் கண்டிப்பாக 10 ஓவர் போட்டுருவாங்க. ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகுது. இந்த மேட்ச் உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராட்ரிகஸ் இல்லைன்னா ஹெச்டிஓவில் ப்ளே பண்ணுறாங்கன்னா ராட்ரிகஸ் ஹெச்டிஓவில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். 2 பேரையுமே எடுக்க தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் ஹைச்கரு எல்லா பிளேயரையும் லீவ் பண்ணுறீங்கன்னா வேணால் 2 பேரை ட்ரை பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் 2 பேர்லேருந்து ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ இதில் நீங்கள் மஸ்ட்டாக எடுக்கிற பிளேயரை வந்து எந்த மாதிரி பிளேயரை ட்ரை பண்ணலான்னா கே கிராஸ் வந்து ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா மஸ்ட் பிக்கு. செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா ஒரு சின்னதாக வேணால் ட்ரீம் டீம் வரலாம், இல்லை வராமல் கூட போயிடலாம். நீங்கள் எல்பெல்லுக்கு பதிலாக செகண்ட் இன்னிங்ஸ் கே கிராஸ் போட்டாங்கன்னா எல்பெல் இந்த கே கிராஸை ட்ரை பண்ணுங்கள். ராதா யாதவ் போத் இன்னிங்ஸும் மஸ்ட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாங்கன்னா கேப்டன் அளவுக்கும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிவிசி அளவுக்கு வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பேரும் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராட்ரிகஸ் ஹெச்டிஓலேருந்து ஒருத்தங்க. இப்போ டங்க்லி வந்து இதில் டாப் ஆர்டரில் வரமாட்டாங்க, மிடில் ஆர்டரில் தான் வரலாம். டாப் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பேட்டர் தான் வருவாங்க. ஸோ இப்போ டங்க்லி இல்லைனா இந்த மியா பவுச்சரில் யாராவது ஒருத்தங்களை மட்டும் நீங்கள் ஜிஎலுக்கு ரிஸ்க்காக எடுக்கிறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் யாரை ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டங்க்லிக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான அந்த ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லை. ஆனால் ஹெட்டு வந்து அருமையாக இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் நான் ஓரளவு நல்லா வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 பேரில் இருந்து யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். 2 பேரையுமே ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இந்த கேட்டகரியிலிருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இப்போ வர இத்தனை பேர் லைனப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா 6 பேர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக 2 பேராவது ட்ரீம் டீம் வருவாங்க. 3 பேர் எடுக்கிறது சேஃப் பிக்கு. இப்போ ஒரு வேளை லைனப்பில் வந்து மியா பவுச்சருக்கு பதிலாக டங்க்லிக்கு பதிலாக அந்த லேம்பு வராங்கன்னா இவங்க ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். டங்க்லிக்கு பதிலாக இல்லை டங்க்லி இருக்கிறாங்க டங்க்லிக்கு பதிலாக இந்த லம்போ இல்லை மியா பவுச்சருக்கு பதிலாக இந்த லேம்பு வராங்கன்னா அவங்கள ஒரு ஜிஎலுக்கு மட்டும் ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த மேட்ச்சு அம்ஜத்கர் இல்லைன்னா ராணா ஒரு லோ பிக்கு ஆல்ரவுண்டரில் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அதில் இந்த அம்ஜத்கர் ராணாவில் ஒருத்தங்களை எடுத்து ஒருத்தங்களை லீவ் பண்ணுங்கள். பெட்ரு நீங்கள் அம்ஜத்கரை வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணலாம். இந்த இதில் ராணா வந்து ஓவர் கொஞ்சம் கிடைக்கும். ஒரு எப்படியும் ஒரு 6 ஓவராவது போடுவாங்க. ஸோ இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். அதே மாதிரி சரானி பொறுத்தவரை போத் இன்னிங்ஸும் மஸ்ட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு வீசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ ராதா யாதவையும் எடுத்து சரானியும் எடுத்தீங்கன்னா நீங்கள் தீப்தி சர்மாவுக்கு கேப்டனுக்கு வந்து கொடுக்க வேண்டாம். இவங்க 2 பேருக்குள்ளேயே சிவிசி வந்தாலும் வந்துடும்.
சப்போஸ் இவங்க 2 பேருமே விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா தீப்தி சர்மா வெறும் ட்ரீம் டீம் தான் வருவாங்க, இல்லை அந்த இடத்துல ஃபெயிலியர் கூட ஆகலாம். நீங்கள் இந்த ராதா யாதவ் சரானியில் யாருக்காவது கேப்டன் கொடுக்குறீங்கன்னா அடுத்து தீப்தி சர்மாவை வெறும் ட்ரீம் டீமில் எடுத்தால் போதும். இந்த 3 பேரில் கண்டிப்பாக யாராவது 2 பேர் தான் ட்ரீம் டீம் வருவாங்க. அதில் ஒன் சைடாக போனாலுமே ஒரு மேட்ச்சில் T20லேயே நம்ம தீப்தி சர்மா வரல. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் சரானி எடுக்கிறது பெட்டரான வாய்ப்பு. ரெட்டியை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்தா போதும். ஏர்லாட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் எடுத்திங்கன்னா போதும், போத் இன்னிங்ஸும் எடுக்க தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக லைனப்பில் இந்த ஏக்கர் அப்புறம் எர்லாட்டு அதுக்கப்புறம் இந்த கே காட் இந்த 3 பேரும் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரீம் டீம் இதில் இருந்து வந்தே தீரும். ஸோ ஃபஸ்ட்டு இதாக ஏக்கர் எடுத்துக்கலாம் இந்த இதில் இருந்து லோபிக்கு. எல் ஸ்மித் பொறுத்தவரை எப்படின்னா அவங்க எப்படி பேட்டிங்கில் ஹிட் ஆர் ஃப்ளாப் ஆயிரோ அதே மாதிரி தான் பவுலிங்கில். ஹிட் இல்லைன்னா அவங்க ஃப்ளாப் ஆயிடுவாங்க. பண்ணால் பெருசாக ப்ளே பண்ணிடுவாங்க. லாஸ்ட் மேட்சும் ட்ரீம் டீம் வந்திருப்பாங்க. இந்த மேட்சும் அவங்களுக்கு அந்த பிச்சு ஆனது சப்போர்ட் ஆகும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா எல் ஸ்மித்து ரொம்ப முக்கியமான பிக்கு, அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த கேட்டகரியில் இருந்து லைனப்பில் மேக்ஸிமம் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா இவங்க இருப்பாங்க, அம்ஜத்கர் இருப்பாங்க, கேப்சி இருப்பாங்க, ரெட்டி இருப்பாங்க, எல் ஸ்மித் இருப்பாங்க, சரானி இருப்பாங்க. இந்த 5 பேர் இருப்பாங்க. இவங்க வந்தால் எக்ஸ்ட்ராவாக ஜிஎலுக்கு மட்டும் ஒரு இதில் ட்ரை பண்ணுங்கள். இந்த 5 பேரில் இருந்து 2 பேர் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. அதில் ஒன்று அம்ஜத்கரை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெட்டியை கூட விட்டுட்டு சரானியை நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு பிளேயர் எடுக்கணும்னா தான் அர்லாட்லாம் எடுக்கணும். அர்லாட்டை விட நீங்கள் கே கிராஸையே ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்னா 2 இன்னிங்ஸ்லையுமே சிவிசி ஆப்ஷன் சிடினுக்கு தரலாம். இவங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கில் ஒரு இதில் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஐச்கர் சேசிங் பண்ணால் மட்டும் விசி அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேண்டாம், பிளேயராக எடுத்தால் போதும். ராட்ரிகஸுக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா இவங்களுக்கு ராட்ரிகஸுக்கு கேப்டன் கொடுக்கும்போது ஐச்கருக்கும் கொண்டு கொடுக்காதீங்க, வரமாட்டாங்க. இந்த செக்ஷனில் பார்க்கும்போது பெட்டர் நீங்கள் பெமண்ட்டுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாங்கன்னா சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்பெல்லுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும்தான் விசி அளவுக்கு வர முடியும், செகண்ட் இன்னிங்ஸ் வர்றதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி பிளேயரை எடுத்துக்கலாம். தீப்தி சர்மாவை நீங்கள் கேப்டன் கொடுக்குறீங்கன்னா ராதா யாதவ் சரானியில் இருந்து ஒரு பிளேயரை கண்டிப்பாக டீமை விட்டே தூக்கணும். அந்த மாதிரி இவருக்கு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பிளேயரில் ஒருத்தங்களை டீமை விட்டு தூக்குறது பெட்ரு. மாதிரி இந்த இதில் ஸ்கைவருக்கு ஒரு இதில் கண்டிப்பாக எந்த இன்னிங்ஸ் பண்ணாலும் ஒரு சிவிசி ட்ரை பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. பொதுவாக சேஸின் பண்ணுறாங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்கும்போது எக்லிஸ்டோனுக்கு இவங்க அதாவது எக்லிஸ்டோன் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு ஸ்கைவருக்கு செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா வர்றது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி மந்தனாக்கு ஒரே ஒரு இதில் மேக்ஸிமம் சேஸின் பண்ணாலே நீங்கள் விசி வரைக்கும் கொடுக்கறது பெட்டரான ஆப்ஷன். இதில் ஹைச்டிஎல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பிக்கில் இருக்காங்க. ஹைச்டிஎல் பொறுத்தவரை நிதானமாகவும் விளாடுவாங்க, அடிச்சியும் விளாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கூட ஒரு இதில் நீங்கள் இது ரிஸ்க்கு. ராட்ரிகஸை தூக்கிட்டு அந்த இடத்துல இவங்கள வச்சு சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணணும். அதே மாதிரி தான் டங்லி பேட்டிங்கில் ஒருத்தரங்க ஹைபிக்கை தூக்கிட்டு அந்த இடத்துல அவங்கள வச்சு சிவிசி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி தான் அப்படி ட்ரை பண்ண முடியும். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிஸ்கி சிவிசியில் இருக்கிறவங்க வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ஜிஎலுக்கு தான் இவங்களை ட்ரை பண்ணணும். எஸ்எல்ல போய் இவங்களுக்கு சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணாதீங்க. அவங்க அப்படி ஒரு வேளை வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் சப்போஸ் வரலைன்னா உங்களுக்கு டீம் கண்டிப்பாக லாஸ் ஆயிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக 50% கீழே நம்ம எல்லா மேட்ச்லேயும் சொல்கிறது தான், இது பேலன்ஸ்டு பிச்சுன்னு வேறு சொல்கிறாங்க. 5 to 6 பேர் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்கும். மினிமம் 4 பேராவது உறுதியாக வந்துடுவாங்க. அந்த பிளேயரை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம சொன்ன கேட்டகரியில் உள்ள பிளேயரை எடுத்துகிட்டு மற்ற பிளேயருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க. கண்டிப்பாக ஜிஎல் வின் பண்ணலாம். எஸ்எல் வின் பண்ணுறவங்க கேட்டகரி வைஸ் ஓடிஐ மேட்சுக்கு கேட்டகரி வைஸ் ஒரு லோ பிக். இப்போ நம்ம பேட்ஸ்மேனில் சொன்னவங்க
ஆல்ரவுண்டரில் சொன்னவங்க, பவுலரில் சொன்னவங்க. இதில் நீங்கள் அந்த நம்ம சொன்னவங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க அடிக்கும் போது உங்கள் ரேங்க் ஆனது கூடும், கண்டிப்பாக பாயிண்ட்ஸும் கூடும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் யூஸாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.